கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்மை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். தேவனாலே எப்படிப்பட்ட நன்மைகள் யார் யார் அடைந்தார்கள், அதனுடைய பின்புலத்திலே என்ன விசேஷமான சுபாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் நன்மை செய்கிற தேவன். உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உண்மையே நம்பி வாழ்கின்றவர்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்ற வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்கனவே உம்மிடத்தில் உம்மாலே நன்மை பெற்றவர்களுடைய சத்தியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி தாரும். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறதுனால எங்களுக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்கிறவராக இரும். உதவி செய்யும். நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாக நன்மை என்ற ஒரு சத்தியத்தை வேதத்திலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இது எப்படி உண்டானது, ஏன் இந்த நன்மை என்ற காரியத்தை முதலாக வேதம் வெளிப்படுத்தியது என்று சொன்னால், காயின் ஆபேல் விஷயத்தில் தேவனாகிய கர்த்தர் காயினிடத்தில் வந்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொன்ன அந்த சத்தியத்தை நாம் பார்க்கலாம். அவன் என்ன நன்மை செய்யவில்லை, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்தான். ஆனால் அதை அவன் தடுத்திருக்கலாம் என்பதுதான் இந்த சத்தியம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வீட்டினுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆனால் நன்மை செய்தால் அது மேன்மையான காரியம் இல்லையா? நீ நன்மை செய்தால் தேவன் உனக்கு நன்மை செய்வார் அல்லவா என்பதுதான். இந்த சத்தியத்தில் பார்க்கும் பொழுது, சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது, நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாவிட்டால் பாவம். ஆனால் இந்த பாவம் என்ன செய்யும், வாசற்படியிலேயே படுத்திருக்கும். ஒரு வாசற்படியில் ஒரு பாம்பு படுத்திருந்தால் என்ன நடக்கும்? அது எப்பொழுது அந்த வழியாக யார் வந்தாலும் கடித்து கொன்றுவிடும். அதுபோல் இந்த பாவம் கொன்றுவிடும். அப்படித்தான் அந்த பாவம் அவனை கொன்றுவிட்டது, அவனுடைய ஆத்மாவை கொன்றுவிட்டது. ஆனால் இதை அவன் ஆண்டு கொண்டிருக்கலாம். இதில் அந்த பாவத்தை அவன் ஆண்டு கொள்ள முடிந்திருக்கும். அதை அவன் மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாதபடி அந்த பாவத்தை ஆட்கொண்டு அந்த பாவத்தின் மீது ஆளுகையை தேவன் கொடுத்திருந்தார், எல்லா விதமான ஆளுகையும் கொடுத்திருந்தார். ஆனால் அதை அவன் செய்ய தவறிவிட்டான். அதற்கு காரணம், அவனிடத்தில் கிரியை செய்தது தேவனாலே பரலோகத்தில் இருந்து கீழே விழ தள்ளப்பட்ட பிசாசனுடைய ஆவி.
அவன் என்ன செய்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் இருக்கிற சீயோன் பருவத்தில் தேவனுக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இப்படியெல்லாம் அவன் தன்னுடைய மனதிலே எண்ணினான். அந்த பெருமை மேட்டுமை அவனிடத்தில் வந்த பொழுது தேவன் அந்த தேவதூதனை கீழே விழும்படி தள்ளிவிட்டார். அவன் தான் பிசாசாக, பிசாசனுடைய பரிவாரங்கள் அவனுடைய தூதர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே விழுந்தார்கள். இவனுடைய சுபாவம் அந்த காயினை பற்றி கொண்டது. தேவன் வந்து கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே, அவனை என்ன செய்தாய், அவனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கேட்கும் பொழுது என்ன சொல்கிறான், எனக்கு தெரியாது. இது ஒரு பொய். காரணம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் பிசாசினுடைய சுபாவங்களை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பிசாசு கொலைபாதக ஆவி உடையவன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டதுனால இவனும் பொய் சொல்கிறான். இவனுக்கு அந்த கொலைபாதகத்தின் ஆவி வந்ததுனால இவன் கொன்று போட்டான். அடுத்தது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். பிசாசினுடைய பிசாசு எதிர்க்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து, இவன் ஒரு வேளை தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்டிருந்தா தேவன் மன்னித்திருக்கலாம். அந்த காயினை சபித்து அவன் அந்த இடத்துல இருந்து நிலை பெற்று வாழாதபடிக்கு அவன் துரத்தப்படாமல் இருந்திருக்கலாம். அவன் நிலைகற்று அலைகிறவனாக இல்லாமல் அவனை காண்கிற எவனும் அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் மேலே அந்த கொலைபாதகத்தின் சாயலின் ஆவி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிசாசுடைய சுபாவமே மன்னிப்பு கேட்க மாட்டான். பிசாசே மனதில் நினைத்த காரியத்திற்கு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தால் தேவனும் மன்னித்திருப்பார், அவனும் பரலோகத்தில் இருந்திருப்பான். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நமக்கும் கூட வந்திருக்காது. ஆனால் மனிதர்களிடத்தில் கூட இந்த ஆவி உண்டு. அவர்கள் செய்த தவறை உணர மாட்டார்கள், மன்னிப்பே கேட்க மாட்டார்கள். எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு என்ற வார்த்தை சொல்லாமல் இருக்கிறான்னா அவன் இந்த கொலைபாதக ஆவியை உடையவனாக இருக்கிறான். ஆக இவன் நன்மை செய்யவில்லை. இது எப்படி வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று லூக்கா 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அடுத்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் அண்டைக்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவில் சகரியா கொலை செய்யப்பட்டான். இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த இரத்தம் வரைக்கும் உலகம் தோன்றிய நாள் முதல் எத்தனையோ தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தப்படியெல்லாம் இப்பொழுது பிதாக்கள் செய்த அந்த அக்கிரமம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகள் மடியிலே சரி கட்டப்படும் என்று சொல்லப்பட்டது போல பிதாக்கள் செய்த அந்த பாவங்கள் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்படுகின்ற அந்த நிலைக்கு அப்படி சந்ததியிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக இப்பொழுதும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆபேலின் இரத்தம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானவன்.
அதனாலே அவன் என்ன செய்கிறான், அந்த ஆபேல் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலோ பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யார் என்று பார்த்தா, தேவ வசனத்தின் நிமித்தமோ தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமோ கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே யோவான் பார்க்கிறார். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த ஆவியினுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆனால் அப்பொழுது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன் என்று அந்த ஒரு நியதியில அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று சொல்லக்கூடிய இயேசுவினிடத்தில் அவர் ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் மேன்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் பேசுகிற ரத்தம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், மன்னியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை மன்னியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் இயேசுவினுடைய ரத்தம். அப்படியானால் இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய, தெளிக்கப்படுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் அன்றைக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த காயின் ஆபேல் விஷயத்தில் அவனிடத்தில் ஆபேலிடத்தில் ஒரு நன்மை இருந்தது. அந்த நன்மைக்காகத்தான், அந்த நன்மைக்கு எதிராகத்தான் பிசாசு கிரியை செய்து ஆபேலை காயின் கொல்லும்படியாக செய்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சியை கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதற்கு காரணம், ஆபேல் காயினுடைய விஷயத்தில் காயின் ஆபேலை கொலை செய்ய காரணம் என்ன என்று யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, தெளிவாக இந்த வசனம் கூறுகிறது, காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அதைத்தான் இங்கே யோவானும் சொல்லுகிறார். நீங்கள் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று சொன்னது போல, இந்த காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். தன் சகோதரனை கொலை செய்தான். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருந்தது நிமித்தம்தானே. அப்படியானால் காயின் ஆபேலுடைய நீதியின் நிமித்தம் கொலை செய்தான். இப்படி நன்மையான காரியங்கள் எத்தனையோ உண்டு. அந்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாமல் இருந்தால் அது பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். எனவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். அப்படியே நாமும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியம் நமக்கு கூறுகிறது. அடுத்து ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் இருக்கிற வசனங்களிலே, ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் குடிதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. எகிப்துக்கு சமீபமாய் ஆபிரகாம் வந்தபொழுது அவன் தன்னுடைய மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன்,
எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்று சொல்கிறான். இது தன்னுடைய மனைவியினாலே ஒரு நன்மை அவனுக்கு வேண்டும் என்று அவன் நினைத்தான். காரணம், அந்த காலத்திலே தெய்வ பயம் கிடையாது. தெய்வ பயம் இல்லாததுனால மனிதர்கள் ஸ்திரீயின் நிமித்தம் அந்த ஸ்திரீயின் புருஷனை கொலை செய்து அவளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கே இருந்திருக்கலாம். அதனாலே அவன் என்ன சொல்கிறான், எகிப்தியர் பார்க்கும் பொழுது அவர்கள் கரடுமுரடான அல்லது ஒரு கருநிறமான ஒரு உருவத்தை உடைய பெண்கள் ஆண்கள் இருந்த ஒரு அந்த பகுதி அங்கே எகிப்திலே பார்க்கும் பொழுது அந்த பழங்குடியினர், கானானியர் போன்றவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். ஆனால் சாராள் பார்க்கும் பொழுது அவள் பாபிலோனிய ஸ்திரீ, பாபிலோனிலே பிறந்தவள். அவள் நல்ல அழகுள்ளவளாக அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்ததனால அவளை அழகுள்ளவளாக கண்டு இவனை கொன்று போடுவார்கள் என்று அவன் தன்னுடைய மனைவியின் நிமித்த நன்மை உண்டாக வேண்டும், அவனுடைய உயிர் பிழைப்பது ஒரு நன்மை. இது உலக பிரகாரமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுனால அவன் பயந்தான். அவன் பயந்தது போலவே பார்வோனுக்கு முன்பாக இந்த ஸ்திரீயை பற்றி அவனுடைய பிரபுக்கள் எல்லாம் புகழ்ந்ததினாலே அவளை பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். ஆனால் என்ன நடந்தது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளாலே பாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன என்று சொல்லி பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இப்படி அவருடைய மனைவினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பலன் என்னவென்று சொன்னால், அவனுடைய உயிரும் மற்ற உடைமைகளும் மற்ற மனிதர்களும் தப்பினார்கள். இதுதான் அவன் மனைவியாகிய சாராய் நிமித்தமாக அவனுக்கு உண்டான நன்மை. இதில் சாராய் நிமித்தமாக உண்டான நன்மை என்று சொல்ல வகை இல்லாமல் தேவன் நன்மை செய்தார். தேவன் பார்வோனுக்கு வாதைகளை அனுப்பினதுனால அவன் பயந்து போய் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடாமல் திருப்பி அனுப்பிவிட்டான். இது அப்படியே தொடர்ந்து ஈசாக்கு இடத்திலும் வந்தது. ஈசாக்கும் என்ன செய்தான், ஆபிரகாமுடைய மனைவியாகிய ஈசாக்கு வந்து அங்கே கேராரிலே தங்கியிருந்தான். அவிடுத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து கேட்டபொழுது இவள் என் சகோதரி என்று சொன்னான். ஏனென்றால் ரெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தபடினாலே அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் நெடுநாள் இப்படி தங்கியிருக்கிற நேரத்தில் பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக எதேர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காரோடு விளையாடி கொண்டிருந்ததை கண்டான். உடனே அவன் ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாக இருக்கிறாளே, உன்னை ஏன் அவள் சகோதரி என்று சொன்னாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அபிமெலேக்கு, இந்த புருஷனையாவது இவன் மனைவியாவது தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி ஆபிரகாமும் அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் தங்கள் மனைவிகளாலே நன்மைகளை பெற்றார்கள். தேவனும் அவர்களுக்கு அனுசாரியாக துணையாக இருந்தார், உதவி செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டது. பிறகு
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதே அபிமெலேக்கு என்ன சொன்னான்? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னார்கள் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. இதை பற்றி இந்த செய்தியை பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஏனென்றால் பஞ்சம் உண்டான பொழுது ஈசாக்கை எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் உன்னை உன் தகப்பனாகி ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் ஈசாக்கை எகிப்துக்கு போக அனுமதிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த பெண் ஒருவேளை வர சம்மதிக்காவிட்டால் உம்முடைய மகனை நீர் விட்டு வந்த உம்முடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகட்டுமா என்று கேட்டால் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. இது வேறு சத்தியம். எப்படியோ இங்கே இருந்து வெளியே போகாதபடிக்கு தேவன் அங்கேயே அவனை ஆசீர்வதித்தார். அதனால் 100 மடங்கு அவன் பலனடைந்தான். ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்த மாட்டு மந்த பணிவிடைக்காரர் இப்படி அதிகமாக இருந்ததுனாலே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு என்ன செய்தார்கள்? அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் மணிநாடை தூர்த்து போட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு அவனே நேரடியாக வந்து ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் மிகுந்த பலத்தவனானாய் என்று சொல்கிறான். காரணம், அங்கே இருக்கிற ராஜாவுக்கும் ஆடு மாடுகள் இருக்கும், வேலைக்காரர் இருப்பார்கள், செல்வம் இருக்கும், பலம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஒருவன் சாதாரண மனிதன் ராஜாவை காட்டிலும் அதிகமாக வளர்க்கும் பொழுது அவன் பெரியவனாகுவான். அந்த ராஜா ஒருவேளை அந்த ராஜாவுக்கு அந்த ராஜாங்கத்துக்கே இவனால் ஆபத்து வரும் என்று அவன் நினைத்திருக்கலாம். அதனால் நீ எங்களை விட்டு போய்விடு. இது மட்டுமல்ல, இதில் ஆவிக்குரிய ஒரு காரியம் இருக்கிறது. பெலிஸ்தருக்கு பொறாமையின் ஆவி உண்டு. தன்னை காட்டிலும் மற்றவர்கள் பலத்தால் அவர்களை அந்த இடத்துல இருந்து துரத்துகிற ஒரு சுபாவம் பெலிஸ்தருடைய ஆவிக்கு உண்டு. அதனால அங்கே இருந்து அவனை துரத்துகிறான். இப்படித்தான் பார்வோனிடத்திலும் ஒரு ஆவி கிரியை செய்தது, பிசாசனுடைய ஆவி. நம்மை காட்டிலும் இவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள், அதனாலே எகிப்தியர்களை ஆண் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்து போடுங்க, நதிகளை போட்டு விடுங்க, அவர்கள் நம்மை காட்டிலும் பெருத்து தனமாக இருக்கிறார்கள், நாளைக்கு நமக்கு விரோதமாக யாராவது எழும்பி வந்தால் யுத்தத்துக்கு வரும்போது அவர்களோடு சேர்ந்து இவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இங்கே இருந்து போய்விடாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று பார்வோன் சொன்னது நமக்கு தெரிகிறது. இப்படி ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டான். அப்படி அங்கே குடியிருக்கும் பொழுது ஏற்கனவே ஆபிரகாம் வெட்டிய துறவுகளை பெலிஸ்தர் தூத்து போட்டார்கள் அல்லவா, அதையெல்லாம் மறுபடி தோண்டி எடுத்தான். பிறகு ஈசாக்குடைய வேலைக்காரர் அந்த பள்ளத்தாக்கில வெட்டினார்கள். அங்கே சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள். அப்படி வரும்பொழுது அந்த கேராரூரின் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுக்கு உரியது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். மீண்டும் ஒரு துறையை வெட்டினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால் என்ன செய்தான், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் பெயர்சபாவுக்கு போய் அங்கே குடியிருந்தான். ஏனென்றால் பெயர்சபா ஆபிரகாம் குடியிருந்ததான ஒரு தேசம். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து
என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு துறவு வெட்டும் பொழுது அதிலே நீரை காண்கிறார்கள். இப்பொழுதுதான் அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் அங்கே வருகிறார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஈசாக்கு, என்னிடத்தில் ஏன் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்று சொல்லும்பொழுது தான் இதை சொல்லுகிறான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆக எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு கூட உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று. இதில் என்னென்னா, அந்த இடத்தை விட்டு வந்து விட்டாலும் அவனுக்கு பயம் வந்து விட்டது. அவன் பெலிஸ்தருடைய ராஜாவாக இருந்தாலும் தெய்வ பயம் உடையவனாக இருந்தான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர், நாங்கள் உமக்கு நன்மை செய்தது போல எங்களுக்கு தீங்கு நீ செய்ய வேண்டாம். அதனால எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை வேண்டும். நீங்களும் நாங்களும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட வந்து ஒப்புரவாவார்கள், சமாதானமாவார்கள் என்று. அதுபோல் சத்துருக்களாக இருந்ததான அவர்களே கூட வந்து ஒப்புரவாகி போனார்கள் என்பதை இந்த செய்தியில் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, லாபானுடைய குமாரர் என்ன சொன்னார்கள், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை யாக்கோபு கேட்டான் என்று ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதை கர்த்தர் கேட்டிருக்கக்கூடும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயே கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். யாக்கோபை நோக்கி கர்த்தர், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்ப போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் சம்பாதித்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன் தகப்பனாகி ஈசாக்கிடத்திற்கு போக புறப்பட்டான். ஆனால் யாக்கோபு லாபானுக்கு இதை சொல்லவில்லை. தன்னுடைய மாமனாராகிய லாபானுக்கு சொல்லாமல் திருட்டளவாய் போய்விட்டான் என்று ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது. அப்பொழுது லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பண்ணி அவனை தொடர்ந்து போய் கிலேயாத் மலையிலே யாக்கோபை கண்டுபிடித்தான். அப்பொழுது யாக்கோபு சொல்கிறான், நீர் உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாக பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினதனாலே நான் இப்படி வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது லாபான் சொல்றான், என்ன சொன்னா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். ஏனென்றால் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று வழியிலேயே சொல்லிவிட்டார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் மேல் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி கூறுகிறது. இவன் வந்து ஏதாவது அவனை
தீமையாக பேசிவிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் ஏற்கனவே லாபானிடத்தில் பேசியிருக்கிறார். பின்பு இந்த காரியத்தை பற்றி பேசுகின்ற வேளையில தேவனுக்கும் யாக்கோபுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது என்பதை பார்க்கலாம். அதற்கு பிறகு இவன் லாபான் திரும்ப சென்று விட்டான். இதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில யாக்கோபுடைய சகோதரராகி ஏசாவை கடந்துதான் இவர்கள் வர வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால ஏசா எப்படி செய்வானோ, ஏதாவது தொல்லை செய்வானோ, ஏனென்றால் ஏசாவை யாக்கோபு 2 முறை ஏமாற்றி விட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஏசாவுடைய ஆசீர்வாதங்களையும் திருட்டளவாய் வாங்கி கொண்டான். அதனாலே தான் அவனை பகைக்கிறதுனாலே அவனை கொன்று போடுவான் என்று நினைத்து தான் அங்கே இருந்து தன் தாய் மாமனாகிய லாபானிடத்திற்கு ஓடி வந்து விட்டான். இப்பொழுது திரும்பி வருகிற வழியிலே ஏசா எப்படி இருக்கிறான் என்பதை, யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள் அல்லவா, அதனால் அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதற்காக ஏசாவிடத்தில் ஆட்களை அனுப்பி உன் சகோதரனாகிய யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினான். உடனடியாக ஏசா என்ன செய்கிறான், அவன் அங்கே ஒரு பிரபுவாக, ஒரு சின்ன ராஜாவாக அங்கே இருக்கிறான் சேயீர் மலையில். உடனடியாக அவன் என்ன செய்கிறான், ஒரு 400 ஆட்களோடு கூட வருகிறான். 400 ஆட்களோடு ஏன் வருகிறான் என்று சொன்னால், திரளான ஆடு மாடுகளோடு ஒருவன் வந்தால் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் வழியிலே சில நேரங்களிலே திருடர்கள் அல்லது மற்ற ஜனங்கள் உள்ளே புகுந்து அடித்து ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போயிடுவார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் செல்வமே ஆடு மாடுகள் தான். ஒரு மனிதன் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறானோ அதை வைத்து தான் அவனுடைய செல்வம் கணக்கிடப்படும். இதனாலே அவன் வந்திருக்கக்கூடும். ஏனென்றால் யாக்கோபை கொலை செய்யவோ அல்லது யாக்கோபை தீங்கு செய்யவோ ஏசா நினைத்திருந்தால் அவன் எப்பொழுதோ சீரியா தேசத்துக்கு போய் அவனை அடித்து கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் ஏசா அப்படி செய்யவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்தது. உடனே அவன் என்ன சொல்கிறான், தேவனை நோக்கி முறையிடுகிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறீரே. தேவரீரே, நீர் எனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்கிறான். இதில் என்ன செய்தி பாருங்க, திரும்பிப்போ நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்டான். நாமும் கூட யாக்கோபிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. நமக்கு முன்னே இருந்ததான பல பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படியெல்லாம் துன்பங்களை சந்தித்தார்கள் அல்லது பிரச்சனைகளை சந்தித்தார்கள், அதை எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள் என்று நாம் அதை அறிந்து அவர்கள் எப்படி அதில் தப்பினார்கள் என்பது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம் அதிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். தேசத்துக்கு திரும்பி இப்போ நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, ஆனால் இப்போது இவன் வருகிறானே, என் சகோதரன் வருகிறானே, அவன் என்ன செய்வானோ, தீமை செய்வானோ என்று பயப்படுகிறான். அவன் என்ன நினைக்கிறான், யாக்கோபு இவன் நம் மேலே விழுந்து நம்முடைய ஆடு மாடுகளையும் நம்முடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் அடித்து கொன்று போடுவான் என்று பயப்படுகிறான். அதற்காக அடுத்த காரியத்தை சொல்கிறான், அப்படி ஒரு வேளை அவன் கொன்று போட்டால் என்ன செய்ய முடியும், நீர் எனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படியானால் அவன் ஒருவேளை கொன்று போட்டால் எப்படி, நீர் என்னை என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி தேவனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறானாம். அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும்
நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தன்னை அவ்வளவா தாழ்த்துகிறான். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இது தேவனை மனதை உருகச் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. அவன் ஏசாவுக்கு பயந்து வெறும் கையில் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு போனான், அவ்வளோதான். கோலும் கையுமாக போனேன். ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்களை உடைய ஆடு மாடுகளோடு திரண்ட செல்வத்தோடு நான் வருவதற்கு நீதான் காரணம். இன்று தன்னுடைய நன்றியை காண்பிக்கிறான், தன்னுடைய தாழ்மையை சொல்லுகிறான். தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அவன் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த ராத்திரியிலே அவன் அங்கே தங்கி தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், அவர்களுடைய குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள், இப்படி எல்லாவற்றையும் அவனுக்கு ஏசாவுக்கு கொடுக்கிறான். இதில் ஒரு சூட்சமம் அல்லது ஒரு தந்திரம் அவனிடத்தில் இருக்கிறதை பாருங்களேன். வேலைக்காரரை கூப்பிட்டு ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக கூப்பிவித்து, மந்தைக்கு நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்பாக ஓட்டி கொண்டு போங்க. ஒரு முன்னே போகிற மந்தையில் உன் சகோதரனாக ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யார், எங்கே போகிறாய், இந்த மந்தை யாருடையது என்று கேட்டால், இது யாக்கோபுடையது, உமது அடியானாகி யாக்கோபு தன்னுடைய ஆண்டவனாகி ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் பின்னே வருகிறான் என்று சொல். அதே போல் 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இப்படியே சொல்லுங்கள், உமது அடியானாகி யாக்கோபு வருகிறான் என்று சொல்லி முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு, பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், ஒரு வேளை அவனின் பிள்ளை தயவாயிருப்பான் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு உளவியல் ரீதியாக அணுகுகிறான். முதல்ல ஒரு மந்தை, அந்த மந்தையில் இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்ததும் அவன் வெகுமதிகள் உனக்குத்தான், உன்னுடைய அடியானவன் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் கோபம் தண்ணியும். அதற்கு பிறகு 2வது மந்தை, இது யாருடையது, இதுவும் உமக்குத்தான் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்புறம் 3வது ஒருவன், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கோபம் தணிந்து பிறகு அவனை பார்த்ததும் அவனுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு செய்ய வேண்டும் என்பதை. ஏனென்றால் யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர். இதற்கு பிறகு தனித்திருந்து அவன் தங்கியிருக்கும் பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார் என்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அப்பொழுது அவரோடு கூட போராடினான். அவர் என்னை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அவன் விடவில்லை. உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்றார். இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்கிறார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி அங்கே ஒரு தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவரோடு கூட போராடினான். மனுஷரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டான். லாபானோடு போராடி மேற்கொண்டான். இப்பொழுது ஏசாவோடு போராடி மேற்கொண்டான் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். இப்படி நாமும் கூட மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ள வேண்டும். பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளை போராடி மேற்கொள்ள வேண்டும். பிசாசினுடைய பலவிதமான தந்திரங்கள் இருக்கிறது. பிசாசு, உலகம், மாம்சம் போன்ற பலவிதமான பொல்லாத பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பலவிதமான நன்மைகள் நமக்கு இருந்தாலும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வது
இப்படிப்பட்ட போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கிறவராக மாத்திரமல்ல, அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். யாக்கோபு இடத்துல அவர் சொல்கிறார், நீ இனி இங்கே இருக்க வேண்டாம், நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. ஈசாக்கோடும் அப்படியே சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ இங்கே இருந்து போ என்று சொல்கிறார். நீ வெளியே போக வேண்டாம், இங்கேயே இரு, இந்த இடத்துல இரு என்று சொல்கிறார். அப்படியே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கூட இருந்த அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதுனால நாம் தேவனை பற்றி கொண்ட நாம் நன்மைகளை அடையும்படியாக தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த செய்தியிலே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான இந்த காரியங்களை பற்றி கொண்டு நாம் நன்மை அடையும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருந்து நன்மை செய்கிறவராக இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, நீர் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக நன்மை நீர் செய்கிறவராக இருக்கிறதுனாலே நாங்களும் நன்மை செய்து நல்ல காரியங்களை, நீர் சொன்ன காரியங்களை கேட்டு உம்முடைய கட்டளைகள் நியமங்களை காத்து நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.